ஹலோ ஒன் கமராஜ். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் சிறை படத்துலேருந்து வந்துட்டு நீலோத்தி. ஸோ அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாங் வந்துட்டு நிறைய வாட்டி வந்து இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ முழுசாக கேட்கலாம். அந்த ஹூக் போர்ஷன் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு சின்மையே வந்துட்டு அவங்களே ரெக்கார்ட் பண்ணி பாடி வந்துட்டு அந்த ஒரு லைக் வந்துட்டு வீடியோன்றது போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியா பார்த்தேன். ஸோ அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. அவங்க படத்தில் பாட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. அவங்க இந்த மாதிரி பாடல்களாக பாடுனா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகேவா, பாட ஒண்ணுங்கடா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. திரும்ப பேண்டுக்கு இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகேவா, சூப்பரான வாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ நம்ம சின்மயி அவங்க வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன் பாடிருக்காங்க. நம்ம மேல் வெர்ஷன் நம்ம சூராஜ் சந்தோஷ் பாடியிருக்காரு. ஸோ சாரதி ரிலிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் வந்துட்டு நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம் திஸ். ஓகே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்டேருந்து. இந்த பாடல் வந்துட்டு நான் ஒரு டிரைவ் போயிருக்கும் போது திடீர்னு ரேடியோவில் வந்துட்டு இந்த சாங் பிளே ஆனிச்சு. மின்னுக்கு லைக் வந்து நான் ஃபுல்லாக கேட்டதில்லை, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கேட்டதில்லை. லைக் அந்த ஹுக் போர்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து ஃப்ளூட் பிஜிஎம்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்கு, சரி தொடர்ந்து கேட்போம்னு பார்த்தா நீலோத்தி வருது. இந்த பாடலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி இது ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, ஸோ நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த சாங் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே ஹார்ட் சிம்பிள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ரிலீக்கல் வீடியோ பார்த்துருமா? ஸோ Yeah, let's watch it. Count down 3, 2, 1, go. நனப்புல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்திர மூசாவ தேடி சங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குன இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய மூமினுமே நீ. போல வாழ்க்க நம்பிக்கையா போய் வா, நான் வருவேன் அதுவர நனப்புல கலங்காத. ஏன் நீலோத்தி உன் நனப்புல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்திர நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே. படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே. எல்லாரையும் போல நல்லாரு போனால நீ
காட்சியும் தெரிகிறதே ஏன் நீலோத்தி நீலோத்தி உன் நினப்புல லாந்திர நாளாத்தி ஆலாத்தி என் உசுருல எந்திர வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்குங்க. ஓகே, கம்போசிஷன் ஒரு மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அந்த கம்போசிஷனாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிச்ச விதங்களாம் வந்துட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பட் இந்த ரெண்டு பேரும் வாய்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த ரிலிக்ஸை வந்துட்டு உச்சரித்து பாடுறப்போ, அந்த ராகம்லாம் எடுத்து பாடுறப்போ லைக் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. லைக் கேட்டோன்னே பிடிச்சிடுது. இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு கேட்டோன்னே அந்த அந்த எக்ஸ்கியூஸ் மீ அந்த மெலோடி அப்படியே மைண்டுக்குள்ளே உட்காந்துடுது. அந்த அந்த ஸ்டார்டிங் அந்த முதல் வார்த்தை இருக்க நீலோத்தி, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரிலீக்ஸ் வந்துட்டு பல லைனுங்கள் வந்துட்டு ரிலீக்ஸ் அர்த்தம் புரியல, ஓகேவா? பட் அந்த பாடின விதம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்துட்டு இந்த கடைசி போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் வாய்ஸ் வந்துட்டு அப்படியே ஓவர்லே பண்ணி வரும். ரெண்டு பேரும் வாய்ஸ் லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல் வாய்ஸ் வந்துட்டு ஓவர்லே பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த மேல் வாய்ஸ் வந்துட்டு மொதல் வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஃபீமேல் வாய்ஸ் வந்துட்டு ஓவர்லே பண்ணோம். அந்த அந்த கம்போசிஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஓகே, ரெண்டு பேரும் வாய்ஸும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த மேல் சிங்கர் வந்துட்டு எனக்கு தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சாங் பாடி கேட்குறேன். வேற ஏதாச்சும் ஒரு சாங் பாடியிருக்காரு, ஏதாச்சும் ஃபேமஸான சாங், நல்லா பியூட்டிஃபுல்லான சாங் பாடியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூராஜ் சந்தோஷ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேங்க, ஓகேவா? ரிலிக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் இவர் எழுதியிருக்காரு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க, ஓகேவா? ஸோ சிறை இந்த படம் வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ எப்படிப்பட்ட கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது. படம் நல்லா இருந்தால் சொல்லுங்க, இது ஒர்த் டு வாட்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா படமும் ஒர்த் டு வாட்ச் தான், பட் எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்க போகுது, ஓகே? ரொம்ப சீரியஸ் டோன்ல இருக்குமா எப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இல்லாட்டி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு போலீஸ் ரெண்டு கப்புள்ஸ் பார்க்கும்போது எனக்கு டைரக்டா மைனா ஞாபகம் வருது, ஓகேவா? மைனா வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு கிரைமு, பட் அதே நேரத்தில் அது லவ் போர்ஷன் தான் மெயினா இருக்கும், ஓகே? லவ் சப்ஜெக்ட் தான் மெயின்ல இருக்கு. அது ஆக்சுவலி இட்ஸ் அ லவ் ஃபிலிம், ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரி போகும். பட் இந்த படமும் அப்படி இருக்க போது இல்லை கதையில வேற ஒரு மாற்றம் இருக்க போதான்னு சொல்லி நீங்க பார்த்து நீங்க அந்த படம் உங்க தாசு விசைக்கில கவனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்துட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்றேன், சரிங்களா? ஸோ அதர் தென் தட் சாங்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ எத்தனை மட்டும் வேணாலும் கேட்கலாம், ரிப்பீட் வாட்ச்ல கேட்கலாம். கண்டிப்பா இதுக்கப்புறம் என் பிளேலிஸ்ட்ல லுக் மூட்ல இருக்க போற சாங்ல வந்துட்டு இதுவும் ஒன்றா இருக்க போகுது. ஸோ வெரி ஹார்ட் வார்மிங்கான ஒரு சாங் கண்டிப்பா சொல்லலாம், சரிங்களா? ஸோ எல்லாம் ஒன்று பார்க்கல கேட்கலையோ இதோட ஒரிஜினல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க தாசு விசைக்கில ஷேர் பண்ணுங்க எந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். டேக் கேர், பாய்.